யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மீண்டும் இந்த வாரத்திலே இந்த இடத்திலே நின்று ஆண்டவரை துதித்து பாடவும் வார்த்தைகளை சொல்லவும் கர்த்தர் நியமித்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எல்லோரும் சேர்ந்து எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஆமென். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் அவர்தான். ஆமென். நம் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன மாதிரி ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு சரணத்தை நம்ம மாத்திரம் சேர்ந்து பாடுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. உங்களுக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க நம் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மா
காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் ஆகும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு பாடலை கேட்டீங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு குறித்ததை, உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற அவர் வல்லவர். எண்ணி முடியாத அற்புதங்களை செய்தவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வர். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும், எல்லாம் ஆகும், அவரால் ஆகும். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எதற்காக, என்ன நோக்கத்தோடு, என்ன வாஞ்சையோடு, என்ன நிறைவோடு அவர்கள் கேட்க உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு நீர் பேசுவீராக. அடியனை சிறுமைப்படுத்தி நீர் பலப்படுவீராக. எல்லாத்தையும் உமது கரத்தில் தருகிறோம், பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர்களை சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு இருந்த ஒரு நாளை வாய்க்க பண்ணினதுக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே கேட்டு எழுதிய வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே ஞானம் என்ற தலைப்பிலே நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிச்சயமாக ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவரிடத்திலே நீங்கள் எதற்காக ஞானத்தை கேட்டீர்களோ அந்த ஞானத்தை நிச்சயமாக அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை வாய்க்க செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் என்ன நோக்கத்தோடு இருக்கிறீர்களோ, நீங்கள் எதை நினைத்து எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, எது உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, ஆண்டவர் அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளிலே அதை வாய்க்க செய்கிறவராய், அதாவது அதை நிறைவேற்ற செய்கிறவராய், அதை முடிக்க செய்கிறவராய், அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்க செய்கிறவராய் இன்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடங்களே கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலே தடையான காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை தடையா இருக்கிறதா, கணவனுக்கு வேலையின்மை தடையாக இருக்கிறதா, இல்லை உங்கள் வீட்டிலே பணக்குறைவு இருக்கிறதா, வறுமை இருக்கிறதா, வியாதிகள் இருக்கிறதா, எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த தடைகள் எல்லாம் முறித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதை, இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில் அதை செய்ய போகிறார் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு நான் அதை உறுதிப்படுத்துகிறேன். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக அது உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது நடக்கும். ஆமென். யாருக்கு ஆண்டவர் வாய்க்க செய்கிறார், இதைத்தான் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். கேட்கும் போது பிரதர், நிச்சயமா எனக்கு ஆண்டவர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஆசையோடு நீங்க இதை கேட்டிருப்பீங்களா? நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான் சொல்ல போறேன். ஆண்டவர் யாருக்கு எதை வாய்க்க செய்ய போகிறார், யாருக்கு செய்ய போகிறாராம்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரதர், இந்த அதிகாரம் எங்களுக்கு தெரியும் பிரதர். நாங்கள் சங்கீதம் 1 எப்பொழுதுமே நாங்கள் வாசிப்போம், மனப்பாடமா சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்ல வரேன். வசனம் 3, அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? யார் செய்வது வாய்க்கும்? வசனம் 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த தியானிக்கிற மனுஷனுக்கு, பிரியமாயிருக்கிற மனுஷனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியம் வேறு, சிநேகம். பிரியம் தியானம். வேதத்தை வாசிப்பது வேறு, வேதத்தை தியானிப்பது வேறு. இப்படியாக ஒரு மனிதன் வேதத்தை காலையிலே அவசரமாக வேலைக்கு செல்லும் பொழுது வேதாமத்தை எடுத்து வாசித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அவசரத்தில் வேதாமத்தை எடுத்து திருப்பினானான். அவன் திருப்பும் பொழுது முதல் வசனம் வந்தது, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி. அவனுக்கு ஒரே கோபம். எடுத்த உடனே செத்தான் என்று சொல்லி வேத வசனம் வருகிறது என்று சொல்லி அடுத்த பக்கத்துக்கு திருப்பினானான். நீயும் அதை போய் செய் என்று சொல்லி அடுத்த வசனம் வந்ததான். பைபிளை வைத்து விட்டு ஓடியே விட்டான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிதான் இன்னைக்கு அநேக பேர் வேதம் வாசிக்கிறார்கள். ஒரு சபையிலே ஊழியத்துக்காக சென்றிருந்தேன். ஒரு பெரிய சபையில ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது அப்பொழுது அங்கு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வியை கேட்டு ஒருவருக்கு கூட அதற்கு பதில் தெரியவில்லை. இதில் விசேஷம் என்னவென்றால் அநேக ஊழியக்காரர்களும் அங்கே இருந்தார்கள். ஒருவருக்கும் அந்த நான் கேட்ட வசனம், கேட்ட கேள்விக்கு ஒருவருக்கு கூட பதில் தெரியவில்லை. மிகவும் வருத்தமாக இருந்தது. ஊழியக்காரர்களும் அங்கு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த வேதாகமத்தை வாசித்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை வாசிப்பது வேறு, வேதத்தை தியானிப்பது வேறு. வாசிப்பது என்பது கதை புக்கை வாசிப்பது போல வாசிப்பது, கதையை வாசிப்பது போல வாசிப்பது. தியானிப்பது என்றால் அதன் மேல் ஒரு பிரியம் இருக்க வேண்டும், அதன் மேல் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். என் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறார், இந்த வார்த்தை எனக்கு என்ன பேசுகிறது, இந்த வார்த்தை எனக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்று சொல்லி அதை பிரியத்தோடு நாம் தியானிக்க வேண்டும். திருநெல்வேலி அல்வா என்றால் ஸ்பெஷல். எந்த ஊருக்கு நான் போனாலும் கேட்பாங்க, பிரதர் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு. காரணம் என்ன? அதிலும் விசேஷமாக இருட்டுக்கடை அல்வா. காரணம் என்ன? அந்த அல்வாக்கு என்று ஒரு சுவை இருக்கிறது, அதன் மேல் ஒரு பிரியம். எத்தனை அல்வாக்கள் இருந்தாலும் அந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா என்றால் ஒரு ஸ்பெஷல். எனவே அவர்களுக்கு அதில் ஒரு பிரியம். இப்படிப்பட்ட ஒரு பிரியம் இந்த வேதத்தை வாசிப்பதிலே காணப்பட வேண்டும். தியானிக்க வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். அதை வசனம் உங்களோடு பேசும் ஐயா. வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சில பேர் நினைக்காங்க ஆண்டவர் அப்படி வந்து பேசுவார், இப்படி வந்து பேசுவார். இல்லைங்க, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் மூலமாக தான் ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நான் இடையில கூட உங்களுடைய ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்பாக கர்த்தர் வசனத்தின் மூலமாக என்னை தெளிவுபடுத்தினார், என்னை தேற்றினார் என்று சொல்லி. ஆமேன். நான் வசனத்தின் மூலமாக அந்த ஹார்ட் அட்டாக் நிமித்தமாக நான் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் பொழுது ஒரு காரிலே எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கென குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி கர்த்தர் எனக்காக யாவையும், அந்த வார்த்தை என்னை திடப்படுத்தியது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை ஐயா. அது ஜீவனுள்ள வார்த்தை. அபிஷேகம் பெற்றவர்கள் எழுதிய வார்த்தை. ஆமென். கர்த்தர் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கும். ஆமென். அந்த வசனமானது என்னை தேற்றி வழிநடத்தியது. ஆமென், ஆமென். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ரயில்வே கேட்டில், இது ஒரு உண்மை சம்பவம். ரயில்வே கேட்டில் அநேக கார்கள், ரயில்வே கேட் போட்டதால் வரிசையாக கார் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பைக்கில் ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதன் சரியாக ஒரு கார் பக்கத்தில் போய் நிற்கிறார். அந்த காரிலே பின்னால் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி, இயேசு உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி, இயேசு உன்னை நேசிக்கிறார் மகனே, நீ கலங்காதே என்று சொல்லி. இதை அவன் பார்த்தவுடன் ஒரு நிமிடம் திகைத்து போனான். காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் குடும்பத்திலே மிகவும் வேதனைப்பட்டு, நான் ஏன் வாழ வேண்டும், நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லி தற்கொலை செய்வதற்காக செல்லுகிற ஒரு மகன். அந்த வார்த்தை, அந்த வசனங்கள் அவன் உள்ளத்தை தொட்டதாம். என்னையும் நேசிக்க ஒருவர் இருக்கிறாரா, என்னையும் நேசிக்க ஒருவர் இருக்கிறாரா, என்னையும் தேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறாரா, என்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி அந்த நாளிலே அந்த வசனம் அந்த மனிதனை மாற்றி இன்று அவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறார்.
எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் அது மாத்திரமல்லாமல் இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். பெருமைக்காக சொல்லலைங்க, ஒரு நாள் கூட நான் வேதம் வாசிக்காம எங்கேயும் வெளியே போனதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வார்த்தைகள் என்னோடு பேசுங்க, அந்த வார்த்தைகள் என்னோடு பேசும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள் என்னோடு பேசி என்னை வழிநடத்தும். நீங்கள் செல்ல வேண்டிய வழியை அந்த வேதம் காட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை பிரியப்பட்டு தியானிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு ஜீவாப்பம், இது ஒரு ஜீவ வார்த்தை. விழுந்து கிடக்கிறவனை எழுப்பக்கூடிய வார்த்தை, தவித்து கொண்டு இருக்கிறவனை அதிலிருந்து எழுப்பக்கூடிய வார்த்தை, துக்கத்தோடு இருக்கிறவனை சந்தோஷமாக மாற்றக்கூடிய வார்த்தை இது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை தியானிக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நான் காட்ட ஆசைப்படுகிறேன். யோசேப்பு என்ற ஒரு மனிதன் உண்டு. இந்த யோசேப்பு தன்னுடைய அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 37:2. யோசேப்புக்கு 17 வயது இருக்கும் பொழுது அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறுது. எப்பொழுது நிறைவேறுது தெரியுமா? 30வது வயதில் தான் அது நிறைவேறுகிறது. அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் 17 வயதிலே கண்ட சொப்பனமானது. நீங்கள் இந்த 12 அரிக்கட்டுகள் தன்னை வணங்கினது போல அந்த சொப்பனத்தை காண்கிறான். இதை கொண்டு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைக்கிறார்கள். பகைத்து ஒரு காலகட்டத்திலே அவனை குழியிலே போட்டு அவன் எகிப்துக்கு பார்வோனிடத்திலே கொண்டு செல்லுகிறான். இதை நீங்கள் முழுவதுமாக அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இதை கூறுகிறேன் என்றால் இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்திய உள்ளவனானான், எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், பொத்திபார் வீட்டிலே. வசனம் 3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் குழியிலே கிடக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அந்த எஜமான், அந்த வீட்டினுடைய எஜமான் கண்டு, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க கர்த்தர் பண்ணுகிறார் என்பது அந்த எஜமான் கண்டு என்ன செய்கிறாராம்? வசனம் 4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி உண்டான யாவற்றையும் அவன் கையிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:40 43 வரை வாசிக்கும் பொழுது எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக வைத்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எதனால் நடந்தது? யோசேப்பு செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்ததன் காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாரா? இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் எடுத்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போய்விடுகிறது, நான் எதை தொட்டாலும் அது கரியாகி விடுகிறது, பணம் என் கையில் இருக்கவே மாட்டேன் என்று சொல்கிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு யோசேப்பு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வேதத்திலிருந்து நாம் அறிகிறோம். குழியில் இருந்த பொழுது யோசேப்பை ஆண்டவர் கூட இருந்தார். சிறைச்சாலையில் போத்திபார் மனைவியின் மூலமாக சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லும் பொழுதும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். எகிப்தை ஆளும் பொழுதும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நல்ல ஞானத்தை கொடுத்து யோசேப்போடு கூட இருந்தார். 17 வயதிலே அவன் கண்ட சொப்பனம் 13 வருடங்கள் கழித்து அது நிறைவேறப்படுகிறது. இந்த 13 வருடத்திலே ஆண்டவர் எத்தனையோ காரியங்களிலே யோசேப்போடு இருந்தார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம்,
இந்த வருடத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இத்தனை மாதமாகியும் நிறைவேறவில்லையே, 1 வருடமாகியும் நிறைவேறவில்லையே, 2 வருடமாகியும் நிறைவேறவில்லையே, ஏன் என்று சொல்லி ஒருவேளை ஒரு சலிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பை பாருங்க, 17 வயதிலே ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். ஆனால் அது நிறைவேறவில்லை. அந்த 13 வருடத்திற்குள் எத்தனையோ பாடுகள். தன் சொந்த சகோதரர்களே அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரா? சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் உன் சகோதரர்கள் உன்னை குழியிலே போடுவேன் சொன்னாங்களா? இல்லை. சிறைச்சாலைகளுக்கு சென்றான், சிறைச்சாலையிலே போடுவார்கள் என்று உன்னை சொன்னாரா ஆண்டவர்? இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்தார். ராஜா போட்ட சொப்பனத்திற்கு பதிலையும் கொடுத்தார். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற காலம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென். அதுவரை நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படி அவர் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதிலே ஒரு பிரியம் இருக்க வேண்டும். பிரியத்தோடு அதை தியானிக்கும் பொழுது அவர் செய்வதெல்லாம் வாய்க்குமாம். ஹல்லேலூயா. அதோடு அவர் முடிக்கவில்லை. அந்த வசனத்திலே அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். வசனம் 3, சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இந்த ஆற்றோரமாய் இருக்கிற மரங்கள் எல்லாம் பாருங்க, செழுமையாக பசுமையாக செழிப்பாக வளர்ந்திருக்கும். காரணம் என்ன? எப்பொழுதும் அதற்கு தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும், தனக்கு வேண்டிய ஆகாரம் இங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல அவனுடைய வாழ்க்கை செழித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தன் கனியை, ஹல்லேலூயா, தன் காலத்தில் தன் கனியை தந்து, ஏற்ற காலத்திலே அவனுடைய குடும்பத்திலே செழிப்பு உண்டாகும், ஏற்ற காலத்திலே அவனுடைய குடும்பத்திலே நன்மை உண்டாகும், ஏற்ற காலத்திலே அவன் குடும்பத்திலே கிருபைகள் பெருகும், ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார். யாரை தெரியுமா? ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு. ஆமென், ஆமென். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். இலை உதிர்க்கும் மரத்தை அல்ல, இலை உதிராத மரத்தை போல பச்சை பசேர் என்று அநேகருக்கு கனிகள் தரக்கூடிய, செழுமையான நன்மைகள் தரக்கூடிய ஒரு மரத்தை போல இருப்பானாம். அப்படிப்பட்டவன் செய்வதுதான் வாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய காரியங்கள் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று சொல்லி. ஆமென். அதே போல தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதிகாரம் தானியேல் 6:28 தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தரியுவின் காலத்திலே தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தரை தேடுகிறவனாய் தானியேல் காணப்பட்டான். சிங்கத்தின் கெபியிலே விழுந்த பொழுது சிங்கத்தின் வாயை அவர் அடைத்து போட்டார். எனக்கு அன்பு தேவச்சனமே, அவனுடைய காரியம் ஜெயமாயிருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவரை தேடினதுனால்தான். ஆமென். ஆண்டவரோடு அவருடைய உறவு இருந்ததினால்தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு? நீங்க நம்முடைய வேதத்தை நாம் எப்படி தியானித்துக் கொண்டு இருக்கிறோம்? நீங்க நினைக்கலாம், நான் செய்கிற காரியங்கள் உருப்படாமலே போகுது என்ற ஒரு பிரதர் அப்படி சொல்லியிருக்கார். பிரதர், நான் எதை தொட்டாலும் நாசமாவது போகுது பிரதர், என் வாங்குற சம்பளம் என் கையில இல்லை, 10ஆம் தேதிக்குள் எல்லாம் முடிந்து விடுகிறது என்று சொல்லி. ஆனால் கர்த்தரை தேடி பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்க தியானித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே பேசும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களிடத்தே பேசும். உங்களுக்கு அது ஆறுதலை கொடுக்கும் ஐயா, உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அது உங்களுக்கு காண்பிக்கும். உங்கள் குடும்பத்தை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் எப்படி பிறரிடத்திலே பழக வேண்டும், எப்படி நீங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். நன்மை தீமை எல்லாவற்றையும் இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கும் ஐயா.
இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது நடக்கிறது. ஆமேன், ஆமேன். இதுவரை நீங்க வாசித்திருந்தீங்கன்னா இனி நீங்க வேதத்தை தியானிக்கிற மனுஷனாய் இருங்க. நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆமேன். உபாகமம் 28 அதிகாரம் வசனம் 8, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், என்னோடு சேர்ந்து நீங்க வாசிக்கிறீங்களா? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சபிக்கிற ஆண்டவர் இல்லைங்க, அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியே தான் ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு திருமணம் அந்த வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 1:3, அவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் உங்கள் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் என்று அவன் செய்வதெல்லாம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிற மனுஷியாய் நீங்கள் இருக்கும் பொழுது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் நீங்க வேதத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தை வாசிப்பவர்களால் அல்ல, வேதத்தை தியானிக்கிறவர்களாய். அதுவும் எப்படி தியானிக்க வேண்டும்? பிரியத்தோடு தியானிக்க வேண்டும், நேசத்தோடு தியானிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்குங்க. ஹல்லேலூயா. வேதத்தோடு நீங்கள் ஒன்று இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் உங்களை சுமந்து சொல்லும். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை சொந்தமாய் கொண்டவர்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். எனவே வேதத்தை நீங்கள் தியானிக்கிறவர்களாய் காணப்படுங்கள். நீங்கள் இந்த நாளிலே செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இதுவரை உங்க மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் இனிமே அந்த எண்ணத்தை தூக்கி தூர வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் தியானிக்க போகிறேன்ப்பா என்று சொல்லி நீங்க தியானிங்க. இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேசத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்க சமுதாயத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்தி வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஜெபிப்போமாம். ஆண்டவரே, கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, இதுவரை அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் செய்கிற வேலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது, நான் செய்கிற காரியங்களில் எல்லாம் தோல்வி வருகிறது. ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்களில் எல்லாம் தோல்வி வருகிறது. எந்த பிசினஸ் ஆரம்பித்தாலும் அதுல தோல்வி வருது ஆண்டவரே. நான் எந்த காரியங்களை ஆரம்பித்தாலும் தோல்வி வருகிறது ஆண்டவரே. வாங்குகிற சம்பளங்கள் என் கையில் இருப்பதில்லை அப்பா. நீங்க தான் ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும். நீங்க ஒருவேளை நீங்கள் செபித்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் இதுதான். வேதத்தை தியானிங்க, ஆண்டவரிடத்துல முழங்கால் படி போடுங்க. அந்த வார்த்தைகள் உங்களை தேற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை வழிநடத்தும் என்பது சந்தேகம் இல்லை. எதிலே நீங்கள் தோற்றவர்களாக காணப்படுகிறீர்களோ, எதிலே உங்களுக்கு காரியம் வாய்க்காதபடி நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த காரியத்தை வாய்க்க கர்த்தர் கிருபை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை வாழ்க்கையை புரட்டி போடும் ஐயா. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க. நீங்க எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் செய்யணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, இறங்குமப்பா. இந்த கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்திலே செய்கிற காரியங்கள் வாய்ப்பதாக ராஜா.
வீடு கட்ட நினைச்சிருந்தா அது கட்டி முடிக்கட்டும் ஆண்டவரே. திருமணமாக வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஆகட்டும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளை கொடுங்க. வறுமையில் இருக்கிற வறுமையை நீக்குவீராக ஆண்டவரே. அவர்கள் செய்கிற காரியங்கள் உபாகமம் 28:8 நடக்கப்படுவதாக கர்த்தாவே. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை பயப்பதாக வழிநடத்தும். இயேசு முழு வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விட்டுறாதீங்க. வேதத்தை தியானிப்பதுக்கு விட்டுறாதீங்க. பிரியத்தோடு தியானிங்க. ஆண்டவரை விட்டுறாதீங்க. முழங்கால் படி போட்டு அவரை கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியம் அனைத்தையும் வாய்க்கும்படியாக கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். அவர் கூறியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி. அதே போல உங்களை அவர் இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், காலம் முழுவதும், முதிர் வயது வரையிலும் உங்களை நடத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். காட் பிளஸ் யூ. ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்பவர்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலமாக அவர்களும் நன்மை பயக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்புக்கு 9719943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.